Hello everybody. One second. Sorry to disturb you. என்னோட ஒரே பொண்ணோட கல்யாணத்துக்கு உங்களெல்லாம் கூப்பிடத்தான் நான் வந்திருக்கேன். கல்யாணம் என் கிராமத்தில் என் வீட்டில் ரொம்ப கிராண்டாக நடக்கும். 7 நாள் கல்யாணம். அந்த 7 நாளும் உங்கள் எல்லாருக்கும் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு 7 நாள் லீவு வித் சேலரி. என்ஜாய். நீங்கள் எல்லாரும் வந்து என்னை கௌரவிக்கணும். நன்றி. இன்விடேஷன் கொடுப்பேன். சரிப்பா, ஒரே ரூம் எல்லாருக்கும் கொடுத்துருப்பா. இந்த ஃபைல் எம்டி உன்ட்ட கொடுக்க சொன்னாரு. ஏனே நீ வந்துருமா? வந்துருங்க. கல்யாணத்துல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஓணம் பிரியாணி. ஒன்லி ஒன் டே 7 days ஓணம் பிரியாணி. நல்லா இருக்கு. நான் வரல. வரலையா? ஏன்? எங்க வீட்டுல விட மாட்டாங்க. நான் என்ன உன் வீட்டுல பேச்சு பார்க்க போட சொல்லும்? அம்மா வந்துரு. அனிதா வந்துருமா? சரி வந்துருங்க. அகிலா வரல? வரலையா? ஏன்? ஏதோ அவங்க வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்களாமா. நான் கூட அவங்க வீட்டுல பேச்சு பார்க்கணும்னு சொன்னேன். அதுக்கு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி மாறிக்கிறா. ஹலோ, அகிலா வரல, நானும் வரல. நீ வரலையா? எடுத்துட்டு போ. உனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு? அவ வரலனா நீ வர மாட்டியா? நீயும் என்னென்னமோ பண்ணி பாத்துட்ட. அவ உன்னை திரும்பி பாக்குற மாதிரியே தெரியலையே. டேய், நீ என்ன இங்கே இருந்த? திங்கக்கிழமை சிவன் கோயிலு, வியாழக்கிழமை பாபா கோயிலு, சனிக்கிழமை பெருமாள் கோயில்னு சுத்த போறியா? ஸ்வப்னா ப்ளீஸ், ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். லீவ். இந்த ரிப்போர்ட் டேபிள் கன். டேய், அவங்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? அவ வருவா, அவகிட்ட பேசு. வாங்க போலாம். இது நான் தான் பார்க்கணுமா? என்னடியாச்சு உனக்கு? இங்க இருந்து என்ன பண்ண போற? நம்ம எம்டி புண்ணியமா திங்கிறதுக்கும் தங்கறதுக்கும் இடம் கொடுத்து செலவுக்கு பணமும் கொடுக்கறாரு. வரதுக்கு உனக்கு எதுக்கடி வலிக்குது? ஊராடி இது. பஸ்ல போனா பின்னாடி அடிக்கிறானுங்க, ஆட்டோல போனா முன்னாடி அடிக்கிறானுங்க. ஊரா இது? இந்த ஊரே எனக்கு பிடிக்கல. அகிலா ப்ளீஸ் வாடி. இல்ல சோப்னா, என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. நீ போய் உன் சீட்ல உட்காரு போ. நீ இல்லன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும்டி. உனக்கா இல்ல கார்த்திக்கா? என்ன மாமா வேலை பாக்குறியா? உனக்கே இது ரொம்ப கேவலமா இல்ல? படி. இந்த 7 நாள் வீட்லயே நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா தூங்கி தூங்கி எந்திரிக்க போறேன். அந்த ஊர் பேரை கேட்டியாடி? அன்னை வயல். அந்த ஊர் பேரே அப்படி இருக்குன்னா அந்த ஊர் அப்ப எப்படி இருக்கும்? என்ன ஊரு சொன்ன? அன்னை வயல். எந்த ஊரு பக்கத்துல? காரைக்குடி பக்கத்துல. ஹே, நானும் வரேன்டி, என்னையும் கூட்டிட்டு போங்க. பாத்தியா? என்னடி இவ்வளவு நேரம் கெஞ்சி கேட்டோம் வரலன்னு பிகு பண்ண? ஊர் பேர் கேட்டதும் வரேன்னு சொல்ற? அன்னை வயல். ஊர் பேர் கேட்டதும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம். உடனே அந்த ஊரை பார்க்கணும் போல இருக்கு. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்குடி. என்னன்னே தெரியலடி. என்னடி ஏதாவது பிளாஷ்பேக்கா? மாப்பிள்ள நல்லபடியா பேசி முடிக்கணும்டா. சரி, நானே பேசிக்கிறேம்மா. சார், சென்னையில் பெரிய பெரிய வீடெல்லாம் வச்சிருக்கீங்க, கல்யாணத்தை போய் கிராமத்தில் வச்சிருக்கீங்களே? அது சரிதான். ஆனா சென்னை நம்ம பழைக்க போன ஊர் தானே. இதுதானே நம்ம பிறந்த சார். இங்க இருக்கிற வீடுகளும் சாமான் நம்ம உண்மைதானே இல்லையா முருகா? ஐயா, இப்ப இந்த ஊர்ல கல்யாண விசேஷங்கள்லாம் நீங்க தான் நடத்துறதா கேள்வி. ஆமாங்க ஐயா. இது நம்ம வீட்டு கல்யாணம், யாருக்கும் எந்த குறையும் விடுங்கயா, இது நம்ம விசேஷம். பட்டைய கிளப்பிடுவோம். என்னமா சொல்றேன்? மாப்பிள்ள அசத்திடுவோம். அட்வான்ஸ் எதுவும் இல்லைங்க. பாத்துக்கலாம். பாருங்க, போயிட்டு வாங்க. மாப்பிள்ள என்ன முறை நீ? அகிலா சிம்மராசி, மக நட்சத்திரம். 22 வயசு பூர்த்தி ஆகிறதுக்கு இன்னும் 12 நாள் தான் இருக்கு. ஆனா இந்த 8 நாளுக்குள்ள இந்த ஜாதகத்துக்கு பெரிய கண்டம் இருக்கு. ஆனா இத கடந்துட்டா தீர்க்காய்ஸ் தான். இதுக்கு எதுவும் பரிகாரம் எதுவும் இல்லையா சாமி? இருக்கு, ஆனா அதை நீங்க செய்ய முடியாது. என்னடி இதெல்லாம்? என்னன்னு உங்க பொண்ணுகிட்ட நீங்களே கேளுங்க. அகிலா, சித்தர் சொன்னதும் ஜோசியர் சொன்னதும் ஒரே மாதிரியா இருக்குமா? இந்த நேரத்துல வெளியூர் வேற போறாங்கிற, அங்க போய் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்க 2 பேரும் என்னமா பண்ணுவோம்? இந்த ஜோசியம் ஜாதகம் இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படியே நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இருந்துட்டு போட்டும். எனக்கு பிடிச்ச கிராமத்துக்கு போய் சந்தோஷமா 7 நாள் இருக்க போறேன். 8வது நாள் நிச்சயமா நான் திரும்ப வருவேன். அங்க நடந்த சுவாரஸ்யமான எல்லா விஷயத்தையும் உங்க 2 பேருக்கிட்டையும் ஷேர் பண்ணி
உங்களையும் நான் சந்தோஷப்படுத்துவேன். அப்போ உங்களுக்கு புரியும் இந்த ஜோசியம் ஜாதகம் எல்லாமே போயின்னு. நான் போயிட்டு வரேம்மா. என்னடா நம்மள வரவேற்க ஊரே காத்திருக்கோம் எப்படி சொன்னாரு, ஒருத்தனையும் காணோம். அதானே அங்க பாருடி, ஒரே கட் அவுட்டா இருக்கு. அட விடுங்கம்மா, ஏதாச்சும் பூசா கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்குது. இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா அரசியல்வாதி மாதிரியா தெரியுது. டேய் கறி செட்டி வாயா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஜாதிய மூஞ்சிய முக்கியம் இல்ல, யாருன்னா ஒரு பெரிய ஆளோட வாரிசா இருந்தா போதும். ஏன் இங்க பாருடி, அங்க இருந்த கட் அவுட் இங்க இருக்குது. ஆமா. ஹலோ, இது கட் அவுட் இல்ல, ஒரிஜினல். அது எப்படிடா கட் அவுட்ல இருக்க மாதிரியே யூ டூ ஸ்டாண்ட் ஹியர்? அப்புறம் உங்களுக்கு அடையாளம் தெரியாம போச்சுன்னா அதுக்கு தான் A2Z கம்பெனி உங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறது. வெல்கம் டு அன்னை பயல். வருக வருக. அவ்வளவுதானே, இல்ல வேற ஆள் யாரும் இருக்காங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் மேல இருக்கேன். வழி ஃபுல்லா லக்கேஜ் இருந்தா நான் எப்படி வருது? தள்ளி வச்சுட்டு தான் வரணும். ப்ளீஸ் அந்த லக்கேஜ் கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா? அவ கீழ வரணும். அட அதுக்கு தானே நாங்க இருக்கோம். சீப் கேப்டன் காவாகுச்சி வரா. எப்பா யார் லக்கேஜ் பாது இவ்வளவு வெயிட்டா இருக்குது? கேப்டன் அது லக்கேஜ் இல்ல, நல்லா பாருங்க. மியாவ் கேப்டன் மியாவ். மஞ்ச சட்டை விடா. லக்கேஜ்க்கும் ஆளுக்கும் வித்தியாசம் தெரியாது. ச்சே. லக்கேஜ் நம்ம தூக்கி இருக்கலாம். ஏன் கேப்டன் இப்படி பண்ணீங்க? அட உள்ளியா இருந்தோனே கிட்டார் அடிச்சு தூக்கிட்டேன்ப்பா. நம்ம பயணங்கள் முடிவுல படத்துல மோகன் கையில வச்சு பாடுவார்ல, அது நடிச்சிட்டேன். அது கிட்டார் இல்ல, மைக். மைக்காது டெஸ்ட் பண்ணி பார்த்துப்போம். பொட்டிக்கும் குட்டிக்கும் எனக்கே வித்தியாசம் சொல்லி தெரியா? வச்சுக்கிறேன் வாடா. ஐயரே 5 மணிக்கு வரணும் சமையல்காரனுங்க. மணி 7 ஆச்சு, இன்னும் காணோம். நாக்கியே இதோ அவளே வந்துட்டாளே. சமையல் மகாராஜ்க்கு, சமையல் தலைவனுக்கு, சமையல் மகாராஜ்க்கு, சமையல் தலைவனுக்கு. சூறு போறது போது வாயா. ஐயரே என்ன வடை சட்டி மட்டும் வருது? நாக்கிரே அது வடை சட்டி இல்ல, படிவான ஆம்பளை. தேங்க் யூ டார்லிங். வணக்கம் சார். ஒரு வீட்ல காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி என் குடும்ப வரலாறு சொல்றது என் வழக்கம். அதை கேட்டு கேட்காம போறது உங்க விருப்பம். வடகரை பத்தி சொல்ல வந்தியா? என்ன சொல்ல கேப்போம் சார். அது வடகரி இல்ல, வரலாறு, என் குடும்ப வரலாறு சொல்லத்தான். சொல்லி தொலை. எங்க குடும்பமே சமையல்காரங்க குடும்பம். எங்க வீட்டுல எப்பயுமே வடச்சட்டி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கையால இந்தியாவுக்கே ஊட்டி வளர்த்திருக்கோம்னா பாத்துக்கங்களேன். மொராஜி தேசாயில இருந்து மோதிலால் நேரு வரைக்கும், மோடியில இருந்து ஹன்சிகா மோத்துவானி வரைக்கும் எங்க வீட்டு சமையல சாப்பிட்டுருக்காங்க. முடிக்க மாட்டான் போலியே. இவ்வளவு ஏன் அமெரிக்கா ட்ரம்ப் தங்கால் போட்டு எங்க வீட்டு புளிக்குழம்பு கேட்டு வாங்கி சாப்பிட்டுருக்காரு சார். எங்க சித்தப்பா ஒரு பெரிய வீட்டுல வேலை பார்த்தார் சார். அவர் கூட சின்ன தம்பின்னு ஒரு பையனை வேலை பார்த்தாங்க. அந்த வீட்டுல இருந்த ஒரு பொண்ணை யதார்த்தமா பழகி கூட்டிட்டு ஓடி போயிட்டார் சார். யாருங்க அந்த சின்ன தம்பி? அவர் கூட குண்டா இருப்பாரு, கன்னத்துல குழி விழுந்திருக்கும், திக்கி திக்கி பேசுவாரு, ஆனா விடாம பாட்டு பாடுவார் சார். தாலினா என்னன்னே தெரியாது. அழகா இருக்கிறதுனால கல்யாண ஜுவல்லர்ஸோட அவர் போட்டா வாங்கிட்டு போயிருக்காங்க சார். ஐயோ, அது பீவாஸ் எடுத்த சின்ன தம்பி படம் தானே? அவரு ఇది సంటి వెంకటేష్ గారు మీనా గారు ఎడుతున్నా సూపర్ పడం. நல்ல ஆளதான் பிடிச்சிருக்கோம். இவங்க சாம்பார் சகிலா. சக்கீலா கேரளா. அதேதான். அவங்க பிட்டுக்கு பேமஸ், இவங்க புட்டுக்கு பேமஸ். அடுத்த மாஸ்டர் யாருன்னா சார், இவர் பேசன் பாபு. அதுவே ஃபேஷன் பாபு. ఏ మోహన్ బాబు ஒரு சோர பாபு இருக்கும்போது ஒரு பேசன் பாபு இருக்க கூடாதா? சார் இவர் ஆந்திரா பெசரட்ல இருந்து கோங்குரா சட்னி வரைக்கும் பயங்கர பேமஸ். தம்பி பேரு பீர் முகமது, பிரியாணில டாப் மாஸ்டர். இவன் பிரியாணி போட ஆரம்பிச்சிட்டானா எல்லாரும் ஆபீஸ்க்கு லீவ் போட ஆரம்பிச்சிருவாங்க. சமையல் கட்டி எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஓடி போய் பாய விரிச்சு எங்க சாம்ராஜ்யத்தை பரப்பி விட்டுருவோம். போய் ரைட்ல கட் பண்ணா பெரிய பெரிய பாத்திரமா இருக்கும். நல்லா கழுவி சுடுதண்ணி போடுங்க. முதல்ல நான் குளிக்கணும். குளிக்கணுமா? என்னடா ஃபேஷன்? இந்த குளன குளிப்பாட்டி இந்த கூப்பிட்டு வந்தியா? நோ மேடம். குளிப்பாட்டணுமா? சோல்ஜர்ஸ் கம் ஆன் ஃபாலோ மீ. இவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணியே போதும், எதுக்கு அண்டாவுல வைக்க சொல்றான்? ஆமா, இந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல்?
ஊரே ஸ்பெஷல் தாங்க. உலகத்திலேயே எங்க ஊர்ல கிடைக்கிற சாப்பாடு மாதிரி எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஆமா, மண் சட்டி மீன் குழம்பு, செட்டிநாடு மட்டன் ஸ்பெஷல், மல்லிகைப்பூ இட்லி, கருவாட்டு குழம்பு எல்லாமே இங்க ஸ்பெஷல். அவ்வளவுதானா? இன்னும் நிறைய இருக்கு. கேப்டன், வார்த்தையா சொல்றதை விட அத பாட்டா படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அப்ப பாட்டாவே பாடிடட்டுமா? நடுவுல மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டுக்கங்க கேப்டன். கேப்டன் கேப்டன் அவசரப்பட்டு பாடிடாதீங்க. எதிர்த்தாப்புல சோனாக்காவும் பிரேம்ஜி செட்டு வருது. படுவாய் பசங்க. என்ன பிரேம்ஜி, என்ன விசேஷம்? ஆட்டக்காரங்களோட எங்க போறீங்க? பொன்னாமராவதி பாட்டில கூப்பிட்டாங்க, காரக்குடி பாட்டில கூப்பிட்டாங்க. அங்கெல்லாம் போகாம என் கேரகம் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அதை விடுப்பா, முதல்ல கீழே இறங்கி வாயா. இவங்களுக்கு நம்ம ஊர் பெருமையை முதல்ல எடுத்து சொல்லுவோம். வாயா வாயா பிரேம்ஜி. எல்லாரும் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஊர் பெருமையை பத்தி ஒரு பாட்டு பாடி கிளி கிளின்னு கிளிக்கணும். பணம் தானே, இத வச்சுக்க. ஆரம்பிச்சு பாடிவா. வீடு வந்தாச்சு, எல்லாரும் இறங்குங்க பாப்போம். டேய் கொல்லாடோசரு இறங்கடா. என்னடா ஹேய், என் ரேஞ்சுக்கு இந்த வீடா? மை காட், குஞ்சுமோன் ரேஞ்சுடா. பாத்து போமா. அப்படியாடா? உள்ள போ, உள்ள போ. உள்ளடா. ஹேய், அத்தினி புத்தினி சித்தினி தரங்கினி. இதான் வீடா? ஆமாடா, பார்த்தா எப்படி தெரியுது? ஓ, வீடு மாதிரி தான் தெரியுது. வா. பை சென்னை வாசிகளா? எஸ். எல்லாரும் குளிச்சுட்டு ஆஃப் பண்ணாலும் ரெடியா வர்றீங்க. பாருங்க, சீக்கிரம் வந்தீங்கன்னா சுட சுட இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் ரெடியா இருக்கும். ஸ்பான்சர்ட் பை A to Z கம்பெனி. டேய், டிவி ப்ரோகிராம்ல எல்லாம் வெங்காயத்தை சீக்கிரம் வெட்டல, இங்க ஏன்டா ஸ்லோ வெட்டற? நான்சென்ஸ். வேலைய பாரு. மை டியர் சோல்ஜர்ஸ், இந்த விருந்துக்கு வந்தவங்க எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு ஆனந்த கண்ணீரத்தா விடணும். மத்தபடி எதுவும் ஆம்பளைங்க சமைக்கிறத பார்க்க ஆனந்தமால இருக்கு. வைக்கிற சாப்பாட்டுல எல்லாம் ஆயில கொஞ்சம் கம்மியாவே போடலாம், காரத்தை கொஞ்சம் கண்ணா பின்னான்னு போடலாம். புரியுதா? சாப்பிட்டு எவனும் குப்பரை கடிச்சு படுக்க கூடாது. நம்ம சந்ததியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். டேய் ஃபேஷன் பாபு, பொண்ணு பாபு, கோழி குழம்பு ஏதோ உப்பு இல்லாம வேகிற மாதிரியே இருக்கு, கொஞ்சம் போல உப்பு போடு. போடுறா. டேய், இட்லி ஊத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா. என்னடா பண்ற? இவ்வளவு பெரிய குழம்புக்கு மூக்குப்பிடி அளவுக்கு உப்பு போடுறேன். அப்படியே அணைச்சு அண்டா உண்ட நிறைய மாதிரி போடு. போதுமா? என்னடா பண்ணுன? என்ன பண்ண? நீதானே போட சொல்ற. வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணா நல்லா கோபம் வரும். ஹாலிவுட் படத்துல கிங் காங்குக்கு 2 போறானலாம் கொண்டு வந்து சமைச்சா இப்படி டப்பா. எங்கேயா காணா? டப்பாவ காணா? பிளாஸ்டிக் டப்பால கறி குழம்பு வச்சுட்டானே, என்ன தப்பா பேச போறாங்கடா. என்னடா இது? டப்பான நெய்யில செஞ்சுட்டாங்க, கரஞ்சு போச்சு. ஏ பாஸ், அலக்கலோட செஞ்சிருக்கலாம், இல்ல மெழுகுலோட செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் உருவமே பாஸ். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். போன வருஷம் இந்நேரம் திருச்சி கல்யாணத்துல நீங்க சமைச்ச எலி சாம்பார போட்டு 145 பேரை மல்லாக்க போட்டு அதுல 25 பேர் அபிட் பண்ணீங்களே, அந்த மாதிரி இங்க ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம் பாஸ். ஏண்டா இத வெளியே சொல்லக்கூடாதுன்னு தானே உன் பொண்டாட்டிக்கு 2 பவுன்ல கொலுசு வாங்கி கொடுத்தேன். 2 பவுனா? பாத்தியா? மனச மறக்க கூடாது பாஸ். மனச மறக்க கூடாதா? உப்பு போடுவே, எல்லாத்தையும் மறந்துடுமா? இங்க பாருங்க, கோழி குழம்பு கீழே ஊத்துற. அங்க வர்ற அபூர்வ சகோதரர்ல வரல குள்ள கமல் மாதிரி ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்காண்டா. என்னடா குறை மாசத்துல பிறந்த குழம்பு கரண்டி. இங்க பாரு, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. எல்லாம் நடக்காத மாதிரியே இருந்துட்டோம். காட்டி கட்டி கொடுத்துறாதீங்கடா. 5 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட். என்ன புரியுதா? என் மானமே கிளிமூக்கு உங்கையில தான் இருக்கு. பாஸ், கொடுக்கலாம், காட்டி கொடுக்கணும்னு சொல்லிருக்காரு பாஸ். இது யார் சொன்னது? எங்க அப்பா தான் பாஸ். கரும முடிச்சவனே, காட்டி கொடுக்கணும். என்ன இல்லப்பா, மார்க்கெட்ல காய்கறி கடைக்கு கூட்டி எழுதுறா கழிச்சு எழுதுறான்னு அந்த கூட்டி கொடுக்குறதா? சூப்பரா ரெடி போலாமா? இலைய போட்டுருங்க. கலசி மேல வைடா. கலசி சரி. சீக்கிரம் வந்து இலைய நான் சொல்லிட்டு வந்துறேன். இதனால எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன இங்க வா. ஹலோ, அங்க ஒருத்தன் குப்பையில இருக்க எலும்பெல்லாம் அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே, அவன் யாரு? இவரா? அட, நம்ம மாயாண்டி அண்ணே. யாரு மாயாண்டி? சோலையம்மா புருஷங்க. எந்த சோலையம்மா? அது பௌத்திர புள்ள இருக்கும்போது தடிக்கு வந்து செத்து போச்சுல, அதோட புருஷன் தான் அவரு. கதை விட்டுறியா? அத நான் நம்பணும். கதை தான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன். டெஸ்ட் பண்ணிடுவோமா? நல்லா டெஸ்ட் பண்ணு. மாயாண்டி அண்ணே. ஹாய் மாயாண்டி. சோலையம்மா மோட்டர் ரூம் கூட்டிட்டு போயிட்டு வந்த பாவிடா. அடே, இவனை விட்டுறாதீங்க. டென்ஷன்ல இருக்கீங்க. மாட்டல டேடி. ஓடி உயிர் தப்பிச்சுடா. ஐயோ. Hey bro, that cheating girl. எங்க
எங்க போறான்னு கேளுங்க மாமா. வா 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 கேட்கணும்ல. டேய் இந்த வெள்ளரிக்கா கூட்டி எங்கடா போயிட்டு வர? கோயிலுக்குடா. என்ன கோயிலுக்கு போன? நீ கோயிலுக்கு போனியோ இல்ல கோவிந்தா போட போனியோ? எங்க போனா சொல்லிட்டு போக மாட்டியா? ஏன் என்னாச்சு? டேய் எங்கடி போன? வெளிய போய் சொல்லிட்டு போக மாட்டேன். ஏய், போடா. நாம நினைச்ச மாதிரி இல்லடா, கோயிலுக்கு தான் டேய் அவள கூட எங்கடா போன? முட்டா பையல. டேய் சீ அங்க போய் நில்றா. நல்லா ஊசி போன ஊருகா மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுட்டு கோவப்படுறது பாரு. டேய் நான் நிக்கும் போதே என் மாப்பிள்ளைய கை நீட்டி பேசுறேன். அப்படி போடுவாமா? பார்க்கத்தான் 4 அடி, நான் வீச 6 அடி. பாக்குறியா? அவரோட பழைய செட்டப் 8 அடி. பாக்குறியாடா? ஏண்டா நல்ல ஃப்ளோல போயிட்டு இருக்கீங்க. என்ன அடி அவன்கிட்ட போய் பேசிட்டு அடிச்சுட்டு என்ன பண்ணுவ? நேரங்காலம் தெரியாம காமெடி இப்ப பாரு சீரியஸா பேசுறேன். டேய் கிரிசிட்டிக்காலா அவனை கூட்டு போயிட்டே இல்ல உதவாங்க. நோ பேட் வேர்ட்ஸ், நோ பேட் வேர்ட்ஸ். பிரியாணி இல்லையா? நோ ஃபைட் ஷாட்மேன், நோ ஃபைட். நோ. உன்னை பார்க்க இன்ஸ்பெக்டர் சரவணன் பண்ணி வந்திருக்காரா? இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு? பின்ன உன்னை பார்க்க ஐஜி வருவாரு. சிவா பாடலாமா? உன்னால இன்ஸ்பெக்டர் சார் வந்ததே மறந்துட்டேன். டீ சூப்பர். என்ன முருகா, நேத்து நடந்த இன்சிடென்ட் உனக்கு தெரியும்லப்பா? உன் வண்டி மேலே வச்சு மர்டர் பண்ணியிருக்கான். இன்ஸ்பெக்டர் சார் யார் சார் சொன்னது சிவானை எங்க வண்டி மேல தான் வச்சு வெட்டினான்னு? அதை தான் ஊரே சொல்லுது. அப்படின்னா ஊருக்குள்ள போய் விசாரிங்க சார். ஏன் சார் என் மாப்பிள்ளை டிஸ்டர்ப் பண்றீங்க? நாங்க பாட்டுக்கு எங்க வேலை உண்டு நாங்க உண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க எங்க வழியில போயிட்டு இருக்கோம். சிவானை பத்தி நல்லா தெரியும் உங்களுக்கு. அவன் மேல கேஸ் கொடுத்து நாங்க நிம்மதியா வாழ முடியுமா? தொழில் தான் பண்ண முடியுமா சார்? அப்போ யாருமே வந்து சொல்ல மாட்டீங்க. அப்ப யாருமே சாட்சி சொல்லனா நான் எப்படிதான் ஆக்ஷன் எடுக்கிறது? செத்தவர் ஒரு போஸ்ட் மாஸ்டர், பாவம் அப்பாவி. கல்யாண வயசுல அவருக்கு 2 பொண்ணு இருக்கு. அவர் ஃபேமிலியை பத்தி யாரா யோசிச்சு பாத்தீங்களா? சார் அவர் குடும்பத்தை யோசிச்சா அப்புறம் எங்க குடும்பம் நடு ரோட்ல தான் நிக்கும். சிவா நம்ம எதுக்குற தவிர வேற என்ன வேணா கேளுங்க. அதை விட்டுட்டு இவனை கொலைக்கு சாட்சி மட்டும் சொல்ல சொல்லாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். நல்லா இருக்குடா, எவன் செத்தாலும் உங்களுக்கு கவலை இல்ல. நீங்க மட்டும் நல்லா இருக்கணும். ஏன்டா இந்த கேடு கட்ட பொழப்பு? இன்ஸ்பெக்டர் சார், நான் சாட்சி சொன்னா ஏத்துப்பீங்களா? என்ன ஆச்சு உங்களுக்கு? மூசானி அறிவில்ல உனக்கு? நான் அன்னைக்கு சொன்னேன்ல அவன் கொலை பண்ணான்னு சொல்லி. முழுசா ஊர் பேசுறேன்னு ஆசை இல்லை உனக்கு? கொஞ்சமாவது புத்தி யூஸ் பண்ணி நடந்துக்க. சும்மா அறிவிட்டு தரவு பண்ணிட்டு. டேய் கையிடுறா. இன்ஸ்பெக்டர் சார், கொலையை நான் பார்த்தேன். எனக்கு பயம் இல்ல. உங்களுக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வேணுமா இல்ல கோர்ட்டுக்கே வந்து நான் தான் சாட்சி சொல்லணுமா? ஃபேண்டாஸ்டிக், இது போதும். நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க உயிருக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துப்பேன். நீ இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நானும் என் டிபார்ட்மெண்ட்டும் உனக்கு ஃபுல் செக்யூரிட்டி கொடுப்போம். தோ வரேன். டே மாமா, நீ டாமா கோலி கூட ஆட லாய்க்கு இல்ல. ஐயோ மாமா, சந்ததி சாக்கில் உன் டாமா கோழி மட்டும் அவுத்துட்டான் பாத்தியா? டேய் இவனா டாமா கோழி என்ன? என்ன பிரச்சனை வர போதும். டேய் முருகா. என்ன? டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? அறிவில்ல, புத்தி கிடையாதா? ஹலோ என்ன? ஆமா, ஏதோ எலிசத்த வாட வருது. இந்த ஆளு கோட்லயோ? இந்த ஆளே எலி மாதிரி தான் இருக்கான். ஒருவேளை இவன் மேலேயோ? என்ன பாக்குற? போடா விட சொல்றாங்க. சத்தியமா இவன் மேலதான். கை போடுது கால் போடுது கர்மம் நம்மட வேலை பாரு. பொம்பளை பிளான் பத்திரமா ஓரா பேசி போயிட்டு இருக்க. எங்க மூஞ்சில நான் கன்னடில பாத்துட்டு தான் இருக்கோம். உங்க மூஞ்சி பாருங்க. எங்க ஊர்ல எல்லாரும் என்ன பாக்குறதுக்கு சின்ன வயசுல அஜித் மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆஹா, இந்த விஷயம் தலைக்கு தெரியுமா? கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அவர் என்ன அழகு, பர்சனாலிட்டி. நீ எல்லாம் பர்சனாலிட்டி பத்தி பேசுற. நான் பர்சனாலிட்டி பத்தி பேசுறேன். ஏன் பர்சனாலிட்டி பத்தி நீ எப்படி கேட்கலாம்? உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஸ்கூல் படிக்கிற நான் பர்சனாலிட்டி பேசுறேன். என்ன பிரச்சனைங்க? எவன் இங்க வரேன். மாமா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? அவ நிறுத்து. எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்படி அவ சொன்னதுல ஒரு சின்ன தப்பு இருக்கு. இங்க பாருமா, இங்க இல்ல இந்த வேலையே பர்சனாலிட்டி பத்தி பேசுற ஒரே தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு. வல்லரசு விஜயகாந்தும் அபூர்வ சூரல் கமலஹாசனையும் சேர்ந்து செஞ்ச கலவனா. இதை தெரிஞ்சுக்கணும்னா என்ன மாதிரி அதே பர்சனாலிட்டி உள்ள நம்ம விஜய், அஜித், இவங்கெல்லாம் ஆர்யா, பூரியா, என் பர்சனாலிட்டி முன்னாடி ஒன்னும் பண்ண முடியாது. அகிலா, நீ கேட்ட கேள்விக்கு விட கிடைச்சது நினைக்கிறேன். ஆல்ரெடி யாரோ உன் மண்டையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினதுனாலதான் நீ குள்ளமா இருக்க. நானும் ஒரு கொட்டு கொட்டின நீ பூமிக்குள்ளேயே போயிடுவேன். அடிப்பாவி எதை சொல்ற? மாமா, ஒரு பொம்பளை புள்ள என்ன பார்த்து கேவலம் பேசிட்டு இருக்கா. பெரிய மனுஷன் பஞ்சாயத்து பண்ணுவியா? தக்காளி உன் அழக பத்தியும் சொலக பத்தியும் பேசிட்டு இருக்க. இரு உன்னை டேமேஜ் பண்றேன். உன் மூஞ்சியும் சைஸும் பிடிக்காம தானே உன் முன்னாடி மறந்தா எனக்கு ஒன்னு விட்டு ஓடலாம். மசாலாமா அன்பு அனாதையில சாப்பாடு போயிடுச்சா? அரை மணி நேரத்துல போயிடுமாமா. சாந்தி சர்வீஸ்க்கு அதோ காவா குச்சி எடுத்துட்டு போற மாமா. அன்னை தெரசா ஸ்கூலுக்கு நான் தான் போகணும் மாமா. போடா. போறேன் மாமா. போடானே போறேன்டா. என்ன போறான்னு சொல்லிட்டு போறான். ஹலோ
உன் தனியா சொல்லுமா போமா. ஆனா மரியாதை போச்சே. மாமா ஆ? என்ன சாப்பாடுன்னு சொல்றீங்க? ஸ்கூல் ஏதாவது நடத்துறீங்களா? நீ நினைக்கிற மாதிரி முருகன் கெட்டவனோ பொம்பளைங்களுக்கு பின்னாடி சொல்லி விடுற கேவலமான ஆள் இல்லம்மா. 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்குமா. அன்புனா என்னன்னு முருகனுடைய அம்மா அப்பாட்ட தான் கத்துக்கணும். சம்பாதிக்கிற பணத்துல எங்களுக்கு சம்பளம் கொடுத்தது போக 1 ரூபாய் கூட அவனுக்காக எடுத்துட்டு போறது இல்லம்மா. ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கும் படிக்க வசதி இல்லாத ஏழை குழந்தைங்களுக்கும் பணமாவும் பொருளாவும் முருகன் கொடுத்து உதவுறாமா. மூச்சுக்கு 300 தடவை என்ன மாமா மாமான்னு கூப்பிடுறானே, நான் என்ன சொந்த மாமாவா? இல்லம்மா, இன்ஸ்பெக்டர் சாட்சி சொல்ல உன்னை கூப்பிட்டாருல, அப்போ உன்னை முருகன் தரதான் பத்தியா? அதுக்கு காரணம் இருக்குமா. ஏன்னா உன்ன மாதிரி நிறைய பேர் இங்க டூருக்கு வருவாங்கம்மா. 5-6 நாள் சந்தோஷமா இருந்துட்டு திரும்பி ஊருக்கு போயிருவாங்கம்மா. ஆனா அவங்க இருக்கிற வரைக்கும் வயிற்றுல முருகன் நெருப்பு கட்டிட்டு இருப்பான். ஊருக்கு போயிட்டு அவங்க சேஃபான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முருகன் நிம்மதியா இருப்பான். சிவான ரொம்ப கொடூரமானவம்மா. அதனால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் முருகன் இன்னைக்கு உங்ககிட்ட நடந்துக்கிட்டான். எங்க முருகனால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதும்மா, தைரியமா இரு. நீ உள்ள போ, நான் சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன். இந்த காவாக்குச்சி பேர லாண்டரிக்கு துணியை போடுறோம்னு சொல்லி 7 நாள் ஆச்சு. ஒரு வேலை பார்க்குறேன். நாடகத்தெல்லாம் சரியாகும். எல்லாம் வேலையும் நான் தான் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது. ஜெய் பச்சரங்கபலி, நீங்க தான் ரூம் மாதிரி தப்பா வந்துட்டீங்க. நான் கரெக்டா தான் வந்திருக்கேன். இது ஏன் ரூமுங்க? சலவைக்கு துணி போடலான்னு சொல்லி எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதான் எடுத்துட்டு போலான்னு. நீங்க என்ன குழந்தை மாதிரியா இருக்கீங்க? கூட வேண்டியது மூஞ்சி இல்லைங்க. இதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இல்லைங்க. நாம சந்தோஷமா வாழ போறோம் முருகா. நம்ம சொந்த ஊர்ல வாழ போற வாழ்க்கை வேற எந்த ஊர்லயும் வராது முருகா. யாரா இருக்கும்? நான் போய் பார்க்கிறேன். நான் பாக்குறேன், நீ மறைஞ்சுக்கோ. ஓகே ஓகே. நல்ல வேலை. ஐயப்பா, என்ன கீழே ஒரே பிரச்சனையா இருக்குது. எக்காரந்து கொண்டு கதவை திறந்துடாதீங்க. நல்லா பூட்டிக்கங்க. நான் சொல்ற வரைக்கும் என்ன என்ன பிரச்சனை ஐயப்பா? ஐயோ, அது சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க. சீப், நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க? சீப், அகிலாக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ணலாம்னு வந்தேன். கீழே அவனுக்கு மஞ்சள் சோறு எடுக்க வந்திருக்கானுங்க. இங்க உங்களுக்கு மஞ்சள் குடம் கேக்குதா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் ஸ்டெப் பேக். சீப், முருகா, நானும் வரேன். வழி விடுங்க, வழி விடுங்க. வாத்தியார், 1990களில் நீலஸ் வாந்தர்களுக்கும் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ்களுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தாரு எங்க அப்பா. ரெண்டு வருஷமா மழையே இல்லாத எங்க கிராமத்துல மழை பெய்ய போகுதுன்னு சந்தோஷத்துல ஓடி வந்தாரு எங்க முனுசாமி. கருப்புசாமி கண்ணு. விவசாயிகளோட உண்மையான சந்தோஷமே கருமேகங்கள் தான். தண்ணி வர போற ஊருக்கு வாங்க வாங்க. வாச்சாரையா, வெளியே வாங்க. என்ன நடக்குது வெளியே வந்து பாருங்க. கருப்பசாமி கண்ணை திறந்துருச்சு. என்னடா தம்பி? வாங்க வாங்க வாங்க. அங்க பாருங்க, மேல பாருங்க, மேல பாருங்க. மேகம் கருத்துருக்கியா?
கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்ச உடனே எங்க ஊர் மக்கள் கண்ணை திறந்து வரவேற்க திரண்டு நின்னாங்க. அப்பா சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு. வீட்டுல தாண்டா இருக்கான். பாத்தியா நான் வீடு போட்டு சாவி எத்தணும் சொன்னாரு. ஏந்துருங்க காது கேட்கல, ஏந்து வெளில போங்க. பசிக்குதுமா, சாப்பாடு தாமா. அம்மா பசிக்குதுமா. என்னம்மா சொன்னா உங்களுக்கு கேட்காதா? பசிக்குதுமா. தம்பி பாத்துக்கோ. என்ன நான் டைம் கேட்டிருந்தேன். அதுக்கடையில நீங்க வந்துட்டாரு, அவர்கிட்ட பேசிக்கப்பா. என்னப்பா வேதகிரி? என்னண்ணே வயசானவர்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் டைம் கேட்டிருந்தேன். அதுக்கடையில அவசரப்பட்டு குழந்தை சாப்பிட்டுட்டு இருந்தா பாதியில உங்க ஆளுங்க வீட்டை பற்றி வெளியே தள்ளிட்டாங்க. ஏய் கைக்கு வைக்கல. நான் தான் பசங்கிட்ட சொல்லி அனுப்புனேன், பொம்பளைங்களாம் இருப்பாங்க பார்த்து நடந்துங்கடான்னு. குதிரை ரேஸ்க்கு போவ, சீட்டாட போவ, ஊருக்கு 2 ஆனா எத்திராஜ் நாயுடு பணம் கேட்டா மட்டும் டபாய்க்கிற. வீட்டை பூட்டாம என்ன பண்ணுவாங்க? இப்ப தலகுனிற வேதகிரி மனுஷன்னா சூடு சொரணை வெக்கம் மானம் இதெல்லாம் இருக்கணும். சொன்னது மண்டைக்கு ஏறிச்சா இல்லையா வேதகிரி? உங்களை எம்எல்ஏ கூப்பிட்டு அனுப்பிச்சாரு, வாங்க. கூப்பிட்டாரா? சரி நீ அம்மா வீட்டுக்கு பேரு, இங்க இருந்தா சேஃப்டி இல்ல. சரி சரி. அதுல பாருங்க, நம்ம ஊர் சாப்பாட்டை பத்தி சொல்ல வார்த்தையே இல்லை போங்க. வாங்க வேதகிரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. பரவாயில்ல உட்காரியா. நானே உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சேன். கடவுள் மாதிரி நீங்களே கூப்பிட்டு அனுப்பிட்டீங்க. எத்திராஜ் நாயுடு கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன், கொடுக்க முடியல. வீட்டை பூட்டி வெளியே துரத்திட்டாரு. நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த கதையை விட, இவங்க ஜெர்மன்ல இருந்து வந்திருக்காங்க. சேர்ந்தாப்புல 100 ஏக்கர் இடம் வேணுமா. நானும் எத்தனையோ ஒரு காமிச்சிட்டேன். நம்ம ஊர்ல தான் வேணும்னு ஒத்த கால நிக்கிறான். இவங்க கட்டுற ஃபேக்டரிக்கு நிறைய தண்ணி தேவைப்படுதான். நீர்வளம் நிறைஞ்ச ஊரு நம்ம ஊரு தான் ஜெர்மன்கார வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதான் இங்க வந்திருக்காங்க. நீ அரசாங்கத்துல பெரிய உத்தியோகத்துல இருக்கேன்னு சொன்னேன்ல, நீ சொன்னா ஊருக்கார பயிலுக்கு கேட்பாயின்னு எனக்கு தெரியும். 30 கோடி ரூபா ப்ராஜெக்டியா? கமிஷன் மட்டும் 30 லட்சம். எனக்கு 60, உனக்கு 40. எப்படி? 100 ஏக்கர் தானங்கய்யா, வாங்கிடலாம். இப்படி பாசிட்டிவா பேசுறதுனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா. அதனாலதான் உன்னை இங்க வர சொன்னேன். ஏ நாயுடு வாயா. உங்களோட நான் எல்லாம் பேசிட்டேன். வீட்டை கொடுத்துரு, பணத்துக்கு நான் பொறுப்பியா? நீங்க சொன்னா சரி. டேய் இந்தா ஐயா சொல்ற மாதிரி நடந்துக்கோ. யோ வேலைக்கு பிடிச்சி வச்சுக்கையா, உனக்கே பைனான்ஸ் பண்ணாலும் பண்ணுவான். ரொம்ப நன்றி. சரியா உட்கார நாயுடு. ஆமா எதுக்கு இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல. சொல்றேன். 4 ஏக்கர்னா பரவாயில்ல வேதகிரி, ஊர்ல கேட்டு வாங்கலாம். நீ 100 ஏக்கர் கேக்குறியே, அப்ப நம்ம நடேச வாத்தியார தான் பார்த்து கேட்கணும். நீ ஏன் விவசாய நிலத்தை வாங்கி ஃபேக்டரி கட்ட போறேன்னு சொல்ற? விவசாயம் பண்ண போறேன்னு போய் சொல்லு, இடம் தானா நம்ம கைக்கு வந்துடும். உண்மைதான் பேசி வாழ்ன்ற காலமெல்லாம் மாறி போச்சு வேதகிரி. ஐயா வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் உட்காருங்க. என்ன ஜெயவீரா, நம்ம பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுக்காம விட மாட்டா போல் இருக்கு. ஆங்கிலமும் தேவைதானங்க ஐயா. பிள்ளைங்களா, உங்களுக்கு நல்ல ஆசிரியர் கிடைச்சிருக்கிறாரு. படிச்சதுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சும் போகாம என் சொந்த ஊர்ல என்னைய மாதிரி நிறைய மாணவர்களை உருவாக்குவேன் லட்சியத்தோட இருக்கிறார் ஜெயவீரன். இவரை நல்லா பயன்படுத்தி ஸ்கூல்ல பாடம் நடத்துற நேரம் போக எங்க ஊர்ல படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும் 7 குழந்தைங்களுக்கும் இலவசமா பாடசாலை நடத்தினாரு. முனுசாமி முள்ளிசாமி, கண்ணாயிரம் கண்ணருவா, காளிமுத்து காளி குத்து. என்ன அது பார்த்து எழுதுறதுக்கே இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து? 4 மாசமா உங்களுக்கு கையெழுத்து போட கத்து கொடுத்தலான்னு பாக்குறேன். பெரிய போராட்டமா இருக்க. முனுசாமி, நாட்டுக்கோழி முட்டையை கடையில கொடுத்துட்டு கருவாடு வாங்கிட்டீங்க. எது நல்லதுன்னு தெரியாதா அவனுக்கு? ஒரு பெரிய அறிஞர் பெர்னாட்ஸா அன்னைக்கு ரஷ்யா பத்தி பாடம் நடத்திருக்கும் போது அமெரிக்க ஏகாதிபத்தியமே உன்னை வன்மையா கண்டிக்கிறோம்னு தண்ணியை போட்டு சலம்பல் பண்ண வந்தா நீயே. பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பட்னியா கிடக்குது, நீ சாராயத்தை குடிச்சிட்டு சலம்பிடி திரியுற. அவனுக்கு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல வாத்தியார. என்னது ஐயா? ஜெனரல் நாலேஜ் தான் அப்படி சொல்றாரு ஐயா. இங்கிலீஷ் சார். நல்ல வழக்காச்சு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்க. தனியா பேசினா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். அப்படியா? சரி வாங்க. இந்தாங்கண்ணா, நீங்க கேட்ட சக்கரை இல்லாத டீ. என்னன்னா உங்களுக்கும் சுகர் வந்துருச்சா? எனக்கு இல்லம்மா, எங்க அப்பாவுக்கு சுகர். எனக்கு வந்துடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா இருக்கேன். அண்ணி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காம்மா. எங்க
ரேஷன் கடை பக்கம் போனாதான் அண்ணிய பார்க்க முடியும். நீங்களும் வீட்டு பக்கம் கூட்டிட்டு வர மாட்டேங்கிறீங்க. அடுத்த தடவை ரொம்ப கட்டாயமா கூட்டுறேம்மா. சரி சொல்லுங்க வேதகிரி. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, எனக்கு நிறைய வெளிநாட்டுல நண்பர்கள் இருக்காங்க. அவங்க நம்ம ஊர் மாதிரி பகுதிகளில் 100 ஏக்கர் இடம் வாங்கி அதுல வந்து பண்ணை வச்சு விவசாயம் பண்ணி அதுல அந்த காய்கறி அவங்களுக்கு தேவையான உணவு தானியம் இதெல்லாம் தயாரிச்சு ஊருக்கு எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க வேற எங்கேயோ தான் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நம்ம ஊர் ஆளுகளுக்கு உதவியா இருக்குமே தான் இங்க வாங்கலாம்னு. அவங்களுக்கு ஒரு 100 ஏக்கர் மொத்தமா வேணுமா? அது நீங்க மனசு வச்சா தான் முடியும். நம்ம ஊர் ஆளுங்க தானே, ஒரு ஏக்கருக்கு 10-20 சேர்த்து வாங்கி கொடுத்துறேன். அவங்களுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். பொண்ணு விளையிற பூமி நம்ம பூமி. இப்போலாம் யாருக்கு விவசாயத்தில் அக்கறை இருக்கு? அன்னைக்கு கும்பகோணம் வெத்தலைன்னா அமெரிக்கா வரைக்கும் தெரியும். 3 போகம் விளைய வச்சு யானை கட்டி போரடிச்ச மாவட்டம் நம்ம மாவட்டம். வெள்ளக்காரனே நம்ம ஊர்ல வந்து விவசாயம் பண்ண விரும்புறான்னா அது நல்லது தானே. என்ன நம்ம பங்காளிங்க சொந்தக்காரங்க நண்பங்க எல்லாம் சும்மா தானே நிலத்தை போட்டு வச்சிருக்காங்க. 100 ஏக்கர் தானே, கொடுத்துருவோம். சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட பேசிட்டு சொல்றேன். இது போதும் வாத்தியாரே. வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, சிவன் கோயில வச்சு பேசி முடிச்சிடலாம். வாத்தியாரே, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப தெரியும் இந்த வேதகிரி யாருன்னு. சரி வாங்க. எல்லா விஷயங்களையும் சரியா அலசி பார்த்து முடிவு பண்ற எங்க அப்பாவுக்கு அன்னைக்கு வேதகிரி மாமாவோட சூழ்ச்சி என்னன்னு புரியாம வேதகிரி நீ பலே கிளாடியப்பா. நான் உன்னை என்னமோ நினைச்சேன். அந்த நடேச வாத்தியாரே கவுத்தி புட்டியே. அவருக்கு இன்னும் உண்மை தெரியாது. நான் விவசாயத்துக்குன்னு சொல்லி தான் நிலம் கேட்டிருக்கேன். ஏமாத்த வந்துருந்துச்சு, யாரோட போயிடும். வேதகிரி வெள்ளக்காரனுக்கு நிலம் வேணும், அதுல ஃபேக்டரி கட்டி கோடி கோடியா சம்பாதிக்க போறான். நிலத்தோட சொந்தக்காரங்களுக்கு பணம் வேணும், அவங்களும் சந்தோஷமா இருக்க போறாங்க. இடையில இருக்க நமக்கு என்ன கிட்டும்? புண்ணியமா? புண்ணியத்தை வச்சு புண்ணாக்கு கூட வாங்க முடியாதியா? கோயில வேணா போய் சுண்டல் வாங்கலாம், தொன்னையில. நீங்க தான் சொன்னீங்க 15 லட்சம் கிடைக்கும், பிரிச்சுக்கலான்னு. வரும்னு சொன்னேன். 15 லட்சத்தை வச்சு உன் கடனை மட்டும் தான் அடைக்க முடியுமா, இல்ல கடல்ல கப்பல் தான் வாங்கி விட முடியுமா? நான் ஒன்னு சொல்றேன், கேப்பியா? ஆமாண்டா. அவங்க புளியாங்கால் பத்தி வந்தாங்க. இளஞ்சா என்னங்க? குழந்தைங்க வந்திருக்காங்க பாருப்பா. பசியோட வந்திருப்பாங்க, சாப்பாடு கொடுப்பா. சரிங்க. அகிலா குட்டி, நீங்கள் இங்கதான் சாப்பிடணும், உட்காருங்க. இளஞ்சியா அகத்திக்கீரை செய்ய சொன்னப்பா. உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேங்க. அட நான் சாப்பிட்ட 5-6 ஆச்சு, பிள்ளைகளுக்கு கொடு. சரிங்க. அப்படியே சீரகத்தை ஊற வச்சு தண்ணியை கொண்டாந்து கொடு. வளர்ற காலத்திலேயே நம்ம பிள்ளைய ஊட்டமா வளர்ந்துக்கிட்டாத்தான். இந்த உலகத்துல நாளுக்கு ஒரு பிரச்சனை, பொழுதுக்கு ஒரு போராட்டமா இருக்கு. போராடுறதுக்காக நம்ம பிள்ளைகளுக்கு உடம்புல தெம்பு வேணாமா? கொண்டு வந்து கொடு. சரிங்க. பேபி கீரை கூட்டு போடவா? சாப்பிடு. டேய் முருகா, 1 கோடினா எவ்வளோடா? 1 கோடியா? 10 10 100 ரூபாய், 100 10 1000 ரூபாய், 1000 100 1 லட்சம். என்னப்பா இப்ப 1 கோடி வந்து என்னப்பா லட்சம் கோடிகள்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, குட்டியோட அப்பா கோடிக்கணக்குல சம்பாதிக்க போறாங்களா. குட்டியோட அப்பாவும் எம்எல்ஏ ஐயாவும் வீட்டுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. அப்ப எம்எல்ஏ ஐயா சொன்னாரு, நம்ம ஊர் நிலத்தெல்லாம் வெள்ளக்காரங்களுக்கு வைக்க போறாங்களாம். அதுல ஒரு பெரிய தொலைச்சாறு கட்ட போறாங்களாம். நம்ம ஊர் விவசாயிகளை ஏமாத்தி அந்த பணத்தை அவங்களே வச்சுக்க போறாங்களாம். அந்த பணத்தோட மதிப்பு 1 கோடியா. அப்பன்னா இனிமே குட்டி கோடீஸ்வரன் தானே ஐயா? அகிலா சொன்ன அந்த வார்த்தை எங்க அப்பாவை ஆழமா யோசிக்க வச்சுச்சு. ஊர் பேர் அடிங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க 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 வாத்தியாரே வாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன வேதகிரி இதெல்லாம்? அதான் நீ வீட்டுக்கு வந்த போய் சொல்லியிருந்தேனே, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கேன். அதான் ரெஜிஸ்டர், சர்வேயர் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வேலையை ஆரம்பிச்சுட்டு மொத்தமா மக்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணி சந்தோஷப்படுத்திடலாம். நான் தான் பேசிட்டு சொல்றேன். நீங்க சொன்னீங்க, நான் பேசிட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுத்துட்டா எடுத்து கொடுத்துறேன். வாங்க, சாமி சொல்லியிருந்தாரு, வாங்க பார்த்து பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி தம்பி. முடிச்சலாம் போங்க. அவங்க எல்லாரும் உங்க சம்மதத்துக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. சொன்ன பத்திரப்பதிவு ஆரம்பிச்சிடலாம். பணமும் ரெடியா இருக்கு, நேரமும் குறைவா இருக்கு. என்ன சொல்றீங்க? அந்த ரெஜிஸ்டருக்கு நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான், போகணும்னு அர்ஜென்ட் பண்றாரு. வாங்க டக்குன்னு வேலையை முடிச்சு கிளம்பலாம். வேதகிரி, விவசாயத்துக்கு தானே எங்கிட்ட நிலம் கேட்டீங்க. இப்பதான் தொழிற்சாலை தொடங்க போறதா கேள்விப்பட்டேன்.
அதே ஊருக்கு ஒரு நல்ல ஒண்ணு போய் சொல்லணும் ஒன்றும் தப்பில்ல. நம்ம ஊருக்கு ஃபேக்டரி வர்றது நல்லது தானே. எது நல்லது? நாளைக்கு பிறக்க போற பிள்ளைகளை பட்டினி போடுறதுக்கு அடிக்கல் நாட்டுறது நல்லதா? எது நல்லது? விளையிற நிலத்தை எல்லாம் தொழிற்சாலையும் கட்டடமா கட்டி விட்டீங்கன்னா நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? கட்டடத்தை அடிச்சு கல்லெடுத்து சாப்பிடுவீங்களா? நம்ம ஒரு ஊர்ல தொழிற்சாலை வர்றதுனால இந்தியா முழுவதும் பட்னியா கிடக்க போதா என்ன? உன்னை மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைச்சா பட்னியா தான் கிடக்கும். விவசாயம் இல்லைன்னா நாடு என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? என்னையா பெருசா பாடம் நடத்திட்டு இருக்க? நானும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான். எங்க தாத்தை பூட்டு முப்பாட்டை எல்லாருமே விவசாயிங்க தான். என்னையா விவசாயத்துல பெரிய லாபத்தை பார்த்த? ஒரு மூட்டை நெல்லுக்கு நம்ம விலை நிர்ணயிக்க முடியுதா? இல்ல கரும்பு நம்ம நினைக்கும் போதுதான் வெட்ட முடியுதா? இல்ல அரசாங்கம் தான் விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்குதா? லாபம் இல்லாத தொழில பண்ணுன்னு நீ சொல்லக்கூடாது. ஏய், விவசாயம் ஒரு தொழில் இல்ல, என் வாழ்வியல், என் பண்பாடு. தண்ணி வரல நீ சொல்லாத. வாங்கி கொடுக்க வேண்டியது உன் வேலை. அதுக்கு தான் உன்னை ஓட்டு போட்டு எம்எல்ஏ வாக்கியிருக்கு. வருமான வரி சோதனை வந்தா கப்பல்ல பணத்தை கட்டி மிதக்க விட தெரியுது. அந்நிய நாட்டு வங்கியில பணத்தை கொண்டு பதுக்க தெரியுது. அடுத்தவன் சொத்தை அபகரிக்க தெரியுது. தண்ணி வாங்கி தர தெரியாதா? எவன் சொன்னா? எவையா சொன்னா விவசாயத்துல லாபம் இல்லைன்னு? ஜப்பான்காரன் கப்பல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். சீனக்காரன் இருக்கிற கட்டடத்துல அடிச்சு விளைநிலமா மாத்திக்கிட்டு இருக்கான். அமெரிக்காக்காரன் அவன் விலை வைக்கிற பொருளை நம்ம ஊர்ல வந்து வித்துக்கிட்டு இருக்கான். விவசாயத்தை கைவிட்டுட்டு பசி வந்தா பணத்தை சாப்பிட்டு படிப்பியா? இங்க பாருங்க, இன்னொரு முறை உலக போர்னு வந்தா அது நீருக்கும் சோறுக்குமா தான் இருக்கும். எந்த நாட்டுல சோறு கிடைக்குதோ அந்த நாட்டுக்கு சோறு இல்லாத நாட்டுக்காரன் கையேந்தி போவான். அவன் இருந்தா போடுவான், இல்லைன்னா பட்னி கிடந்து சாக வேண்டியதுதான். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த உலகம் எதிர்கொள்ள போற மிகப்பெரிய பிரச்சனையே உணவு பிரச்சனை தான். ஏன் சோறு பட்ட பூமியை கூறுபட பாக்குறீங்க? இல்ல தம்பி, மழை தண்ணி இருக்காது, சாமி தான் கொடுக்க சொன்னாரு, அதான் கொடுக்காம முடிவு பண்ணிட்டேன். என்ன சாமி மணி அடிச்சு மந்திரம் சொல்றவங்க நீங்க? மக்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்காம நாசமா போறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கீங்க. பாத்தியாரையா, வைகானிலையும் தண்ணி வராது, இயற்கையும் கருணை காட்டாது, கவர்மெண்ட் எங்க பிரச்சனை காது கொடுத்து கேட்காது. நாங்க பொழப்புக்கு என்னதான் பண்றது? அதனாலதான் நிலத்தெல்லாம் வித்துவிட்டு போகலாம்னு இருக்கோம். எங்க போலாம்னு இருக்கீங்க? ஐயா, தண்ணி இல்லாத குளத்துல மீன் காத்திருக்கிறத விட கண்ணுக்கு தெரியாத தேசத்துல போய் ஒட்டகம் மேய்க்கிறோம்யா. பூரா நாட்டுல போய் ஒட்டகம் மேப்ப, உள்ளூர்ல மாடு மேய்க்க மாட்டியா? யார் சொன்னது நம்ம ஊர்ல தண்ணி இல்லைன்னு? நம்ம தாமிரபரணி ஆத்துல அந்நிய முதலாளி பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை எடுத்து குளிர்பானம் தயாரிச்சு வித்துக்கிட்டு இருக்கான். நாம விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம தவிச்சுட்டு நிக்கிறோம். நீரு நம்மது, நிலம் நம்மது, எல்லாம் நம்மது. அதுல கலக்கிற பொருள் மட்டும்தானடா அவனுது. நம்ம பூமி தாயின் மாற அறுத்து ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி நீரை உறிஞ்சி போத்தல் அடைச்சு வித்து கோடி கோடியா லாபத்தை கொண்டு போயிட்டு இருக்கான். ஆத்து வைக்கிறான், மலையை வைக்கிறான், மரத்தை எல்லாம் வெட்டி வைக்கிறான், இருக்கிற வளத்தை எல்லாம் வித்து வித்து அம்பட்டையும் காசாக்கிட்டு இருக்கான். இப்படியே போனா காத்த கூட அடைச்சு வித்து காசாக்கிடுவாங்க. நாம என்ன செய்ய போறோம்? வேதகிரி, தேவையில்லாம என்னையோ எம்எல்ஏ அவமானப்படுத்த வேணாம். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குமா நடக்காதா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நடக்காது. விவசாய நிலங்களை விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தணும்னு சட்டம் ஏற்று சொல்லி அரசுக்கு கோரிக்கை வைக்க போறோம். இந்த தொழிற்சாலை எங்க ஊருக்கு வேணாம்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் தடை வாங்க போறோம். ஜெயவீரா, இது எப்படிப்பட்ட தொழிற்சாலைங்கிறதுக்கான ஆவணம். இது மோசமான பின்விளைவுகளை தரக்கூடிய ஒரு கெமிக்கல் தொழிற்சாலை. இதுல இருந்து வர நச்சு புகையை நாம சுவாய்ச்சாலே போதும், நுரையீரல் தொற்று, புற்று, தோல் நோய், கண்ணெரிச்சல், இப்படி கண்ட கண்ட நோய்கள் வந்து நம்மளை சாகடிக்கும். இப்படிப்பட்ட ஒரு அரக்கன் நம்ம ஊருக்கு தேவையா? தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லை. அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். கேட்டீங்கல்ல? இந்த தொழிற்சாலையை கொண்டு வரேன்னு சொல்லி தானே என் மக்களை ஏமாத்தி காசு பாக்குறதுக்கு 2 திருட்டு பயிலும் திட்டமிட்டு இருந்தீங்க. வேதகிரி, இந்த ஆள் முன்னால என்ன கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறியா? எத்தனை நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்துறதுக்கு. எங்களை திருடங்கிற நாங்களா சிவரேர் குதிச்சது பாத்தியா? என்ன சாட்சி இருக்கு உங்ககிட்ட? நீங்க எல்லாம் சாமிய சாட்சியா சொன்னா தானே நம்புவீங்க. அந்த சாமியை விட மேலான சாட்சி இந்த குழந்தைங்க. அகிலா சொல்லுப்பா. மாமா, நீங்களும் எம்எல்ஏயாவும் பேசிட்டு இருந்தது நான் கேட்டோம். ஒரு ஏக்கர் 2 லட்சம்னு வெள்ளக்காரன்ட்ட நான் விலை பேசியிருக்கேன். ஆனா விவசாயிகிட்ட 50,000 சொல்லணும். பொய் சொல்றது தப்பு இல்ல வேதகிரி. 10,000 முன்பணமா கொடுத்து பவர் எழுதி வாங்கிடுவோம். மீதி பணத்தை பில்டிங் கட்டும் போது தரேன்னு சொல்லிட்டு பூரா பணத்தையும் நம்ம பிரிச்சுக்கிடுவோம். உள்ளே ஒத்துக்கோங்க மாமா, வாத்தியாரையா உங்களை அடிக்க மாட்டாரு, நான் பாத்துக்கிறேன். என்னப்பா வேதகிரி, குழந்தை ஒன்று அசிங்கப்படுத்திருச்சப்பா. ஒத்து கட்டது மட்டும் இல்லாம சாட்சி சொல்றியா? சாட்சி நாங்க அந்த ஊர்ல இருக்கிறது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோம். இந்த ஊரும் மண்ணும் இந்த குழந்தைக்கு பகை. முதல்ல நீங்க இந்த ஊரை விட்டு கிளம்புங்க. குழந்தை ஒரு கண்டத்தை தாண்டிட்டா. அவளோட 22வது வயசுல இன்னொரு பெரிய கண்டம் இருக்கு. அதையும் அவ தாண்டிட்டான்னா குழந்தைக்கு தீர்காயுசுதான். இதுக்கு எதுவும் பரிகாரங்கள் இல்லையா? நிறைய நாட்கள் இருக்கு, நிறைய வருஷங்கள் இருக்கு. பிரச்சனையை கொடுத்த சிவன் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் கொடுப்பான். நல்லதே நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்புங்க. டேய் சாமி, மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வரணும்னு கனவுல கூட எங்க பயத்தை இன்னும் உறுதியாக்கிச்சு. ரொம்ப அதனாலதான் இந்த ஊரையும் முருகனையும் பிரியிற சூழ்நிலை உருவாச்சு. எங்க ஆபீஸ்ல அன்னை வயலுக்கு போறோம்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க ஊரையும் முருகனையும் பார்க்க ஆசாசியா வந்தேன். அங்க மறுபடியும் ஒரு பிரச்சனை
என்னால வரும்னு நான் எதிர்பார்க்கல. முருகா, நம்ம வாழ்றதெல்லாம் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை. நாங்களும் ஏதோ 3 கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு 10 பேத்துக்கு சோத்த போட்டுட்டா நாங்க தான் இந்த உலகத்துக்கே படி இழக்கிற பள்ளி கொண்ட பெருமாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இத முட்டாள்தனம்னு நீ புரிய வச்சுட்டய்யா. ஊருக்கே படி இழக்கிற விவசாயி ஒருவேளை கூட பட்டினி அடக்க கூடாதுன்னு நினைச்சாரே உங்க அப்பா. அவர் தாயா உண்மையான மனுஷன். இந்த சினிமாவில மேக்கப் போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாம் ஹீரோ கிடையாது. தான் பட்டினி கிடந்தாலும் இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் 3 வேளை வயிறார சாப்பிடணும்னு நினைக்கிறானே விவசாயி, அவன் தான் ஹீரோ. நம்ம காலுக்கு செருப்பு தச்சு கொடுக்கறானே, அவன் முகம் தெரியாது. நம்ம மானத்தை காப்பாத்துறதுக்கு நெசவு பண்ணி துணி கொடுக்கறானே, அவன் பேர் தெரியாது. இப்படி முகம் தெரியாம பேர் தெரியாம இந்த ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்கிற அவங்களுக்காக உழைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்கதான் ரியல் ஹீரோ. இன்னைக்கு இந்த உடம்புல சுத்தமான ரத்தம் ஓடுதுன்னா அதுக்காக வெயிலையும் மழையிலையும் செகதிலையும் கஷ்டப்பட்டு நம்ம உயிர் வாழ்றதுக்காக விவசாயிங்க பழங்களையும் தானியங்களையும் உணவுகளையும் கொடுக்கறானே, அவனை யாரையாவது இந்த உலகத்துல எப்பயாவது திரும்பி பார்த்திருப்பாங்களா? உங்க அப்பா செஞ்ச புண்ணியத்திலையும் தியாகத்திலையும் தான் இந்த ஊர் நல்லா இருக்கு. விதிவசத்தால விலகி போன அயிலா கூட உங்க கூட சேர்ந்துருச்சு. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. முருகா, நீ எதுக்கும் கவலைப்படாதயா. யாரா அந்த சிவண்ணா? வா ஒரு கை பாத்துடலாம். ஏன் வெங்கல்ராவே வாயா, விளக்கு வர எட்டு வாயா. ஏன் பேசன் பாபு, சாம்பார் சைலா, பிரியாணி பீர் முகமது, கரண்டி அண்டா உண்டான எட்டு வாயா. அவனா நானா பார்த்து போறேன். ஆமா, ஒரு கை பாத்துலாம். கைய பார்த்தாச்சு, அப்படியே அடி சரியா கேல். ஹேய், அவங்க சொன்ன குட்டி நான் தான். ஹேய், அந்த வில்லன் வேதாகிரி புள்ளியானி. ஆமா, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எங்க அப்பாவை ஜெயிலில் போட்டாங்க. அவரும் மன உளைச்சல் தாங்காம ஜெயிலில் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையோட கொடுமைகள் எல்லாம் ஆரம்பிச்சது. இந்த ஊரே எங்களை குலகார குடும்பம் கேவலமாக பேசிச்சு. நாங்கள் ராத்திரியா அந்த ஊரை விட்டே போயிட்டோம். நாங்கள் போய் சேர்ந்த இடம் சென்னை. சொந்தக்காரங்க யாரும் எங்களை சேர்க்கல. பசி மகிழ்ச்சி வந்தப்போ அங்கே ஒருத்தன் ஆதரவாக வந்து பேசினான். எங்களை கூப்பிட்டு போனவன் பெரிய குடிகாரன். என் தங்கச்சியும் அம்மாவையும் கண்ணு முன்னாடியே போட்டு அடிப்பான். 3 வேளை சோத்துவாக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம். மழை வெயில் பார்க்காம என்னையும் தங்கச்சியும் வெளியே தள்ளி தாப்பால் போட்டுருவோம். என் கண்ணு முன்னாடியே பல இரவுகள் பகலா விடிஞ்சிருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா. அவர் இருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. அப்புறம் ஒரு நாள் அந்த குடிகாரன் செத்து போயிட்டான். அவன் சொத்துலாம் என் பேருக்கு வந்துருச்சு. எல்லாத்தையும் மறந்தேன். நல்லா படித்தேன். என் அம்மாவையும் தங்கச்சியும் நல்லா பார்த்துக்கிட்டேன். அந்த பழைய நினைவுகள் ஒன்று கூட என் மனசுல ஒரு புள்ளி அளவு கூட இல்லை. ஆனா விதியை பத்தியா என்னை திரும்ப இந்த ஊருக்கு கொண்டு வந்துருச்சு. நான் ஏன் அகிலாவை பார்க்கணும்? என் வாழ்க்கையில் நடந்த எல்லா கொடுமைகளுக்கும் அகிலாவும் முருகனும் தான் காரணம். அவங்க முடிவை இறைவன் என் கையால் தான் போறேன். வேணாம் ப்ரோ, எதனா பிரச்சனை இல்ல மாட்டிக்கிட்டா அப்புறம் உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். நானே எங்க அப்பா மாதிரி முட்டான்னு நினைச்சேன். படிச்ச கிரிமினல்டா. அம்பு எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. அதை விட்டது நான் தான் தெரியும் போது அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. டேய் டேய் ப்ரோ, ஹேய் டேய் ப்ரோ. போஸ்ட் மாஸ்டர் பொண்ணுன்னு தெரியும், ஆனா போஸ்ட் மாஸ்டர் சுப்பிரமணியத்தோட பொண்ணுன்னு நீ சொல்லவே இல்லையம்மா. நீ அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரும்போதே என் மனசு சொல்லிச்சு, நீ தான் இந்த வீட்டுக்கு வரப்போற பொண்ணுன்னு. மனசுக்குள்ள நாம நினைக்கிற விஷயங்கள் சில சமயங்கள்ல நடந்துருது. அதான் வாழ்க்கையோட யதார்த்தம். அம்மா, உன்னை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு அகிலாவே அழுக வச்சிடாதம்மா. ஏய், இப்படியா சாப்பிடுவ நீ? அவனுங்க 2 பேரும் எப்படி சாப்பிடுறாங்கன்னு பாரு. நல்லா இப்படி பிசைஞ்சி சாப்பிடுமா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நம்ம வீடுதான், சாப்பிடு. அம்மா நீ ஊட்டுமா சாப்பாடு எப்படா? வண்டியில அம்மா நான் போயிட்டு வரேன். அரிசி கூட தூக்கிப்போ. டேய் முருகா, என்னம்மா போகும்போது நம்ம குலதெய்வம் தர்மராஜா கோயிலுக்கு கூட்டிட்டு போப்பா. அகிலா மறுபடியும் நம்ம கிட்ட வந்திருக்கானா அதுக்கு நம்ம வணங்குற திரௌபதி அம்மன் தான் காரணம். சரிம்மா சரிம்மா.